ஹே கைஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து நம்ம அந்த க்ரூட்ஸ் ஃபேமிலி ட்ரீயோட அடுத்த எபிசோட தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோ பார்க்கலன்னா பார்த்துட்டு வந்துருங்க. அப்போ தான் இந்த கதைக்காலம் எப்படி போகுது அப்படின்றது உங்களுக்கு ஃபுல்லாக புரிய வரும். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் 3 எபிசோட் இருக்கும். இந்த வீடியோவில் மொத்தம் 3 எபிசோட். இதோட இந்த சீசன் முடிஞ்சு. இதுக்கு நீங்கள் எவ்வளோ சப்போர்ட் கொடுக்குறீங்கிறத பொறுத்து தான், நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டை பொறுத்து தான் இருக்குது நான் அடுத்த சீசன் கிரியேட் பண்ணலாமா வேணாமா அப்படின்றத. சரி வாங்க நம்ம டேரெக்டாக எபிசோட் 4லேருந்து 6 வரைக்கும் எப்படிலாம் இருக்குது, எப்படிலாம் இந்த கதை கொண்டு போகிறாங்க அப்படின்றத ஃபுல்லாக பார்க்கலாம். கதையோட ஸ்டார்டிங்லேயே நம்மளோட காய் இருக்கால, அவன் வந்து புதுசாக ஒரு வண்டி செஞ்சுருக்கான். அதை வந்து ஈப்புக்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். நான் வந்து ஒரு வண்டி செஞ்சுருக்கேன், அதில் வாங்க ஏறி ஜாலியாக போகலாம் அப்படின்ற மாதிரி. அந்த ஈப்பையும் டான் இருக்கா இல்லையா, அவளையும் வந்து பார்த்தீங்கன்னா வண்டியை வச்சு அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறான். என்னென்னலாம் மூளை யூஸ் பண்ணுறான் பார்த்தீங்களா. இப்போ அப்படியே டைனிங் டேபிள் வராங்க. அதாவது அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டு. இந்த பக்கம் பாட்டியோட டைனிங் டேபிளுக்கு வந்து எவ்வளோ நேரம் ஆச்சு, இன்னமாடா சாப்பாடு ரெடி பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னு பேசிட்டு இருக்கப்ப சைடில் குரங்கு போகிறது தெரியலையா. இப்போ எல்லாம் அதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. ஏன்னா இவங்க வீட்டில் இருக்க பொருள் எல்லாத்தையும் அந்த குரங்கு வந்து திருடிட்டு போயிருது. அதாவது சாப்பிட்ற பொருள் முத கொண்டு அவங்க தோட்டத்தில் வச்சிருக்க எல்லாத்தையுமே அந்த குரங்குக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா சூறையாடுது. இதை பற்றி தான் பில் பேசிக்கிட்டு இருக்கான். இந்த குரங்குகளை நம்ம எப்படியாவது விரட்டி பிடிச்சாகணும், இல்லாட்டினா அது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு உணவையும் வைக்காது. அதுக்கு முதல்ல நம்ம வழியை கட்டுவோம், அப்புறமா சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு பேசுறப்ப பாட்டிக்கிட்ட ஒரு செம்ம ஐடியா இருக்கு. அந்த பாட்டி கூட நம்ம டானும் ஈப்பும் கிளம்புறாங்க. அதாவது அந்த குரங்கை பிடிக்கிறதுக்கான முயற்சியில் ஈடுபடுறாங்க. இப்போ அந்த பாட்டி என்ன சொல்றாங்கன்னா, முன்னாடி காலத்துலலாம் நான் எப்படி இருந்தேன் அப்படின்ற மாதிரி அவங்களோட பிளாஷ்பேக் கொண்டு போறாங்க. நானா சரியாந்திர வேட்டைக்காரி, இந்த பாண்டி மலையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஏறுவேன், இப்போ என்னால் ஏற முடியல, நீங்களே இதெல்லாம் கத்துக்குங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கப்பவே இப்போ இந்த பக்கம் நம்ம கருக்கையும் நம்மளோட பிள்ளையும் தான் காமிக்கிறாங்க. நம்மளோட பில்லு ரொம்ப மூலக்காரன் இல்லை, அவன் ஒரு பொறி செஞ்சிருக்கான். இந்த மாதிரி செஞ்சா குரங்கெல்லாம் மாட்டிக்கும், ஈஸியாக அந்த காட்டை விட்டு விரட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அந்த பொரியை செஞ்சு வச்சுட்டு ஒரு மரத்து பின்னாடி போய் ஒழிஞ்சுக்கிறாங்க. இப்போ தங்கு வந்து சொல்றான், நீங்க அந்த குரங்குக்கு பொறி வைக்கல, உங்களுக்கு நீங்களே தான் பொறி வச்சுக்கிட்டீங்க. என்னன்னு பார்த்தா அந்த பொரியெல்லாம் அந்த குரங்கை கலைச்சிட்டு நம்ம பில்லு அதில் மாட்டுற மாதிரி செட் பண்ணிட்டு போயிருதுங்க. இப்போ நம்ம பில்லு மாட்டிக்கிறான். நம்மளோட இந்த பக்கம் காயை காமிக்கிறாங்க. அவன்கிட்ட ஒரு சூப்பரான ஐடியா இருக்கு. என்னன்னு பார்த்தோன்னா, ஒரு கோழி உருவத்தை செஞ்சு வச்சு இந்த கோழி உருவத்தை வந்து அந்த குரங்கு வந்து பார்த்தீங்கன்னா தசரிப்பி அந்த குரங்கு அந்த காட்டை விட்டு விரட்டிடலாம் அப்படின்ற மாதிரி அவன் ஒரு பிளான் வச்சிருக்கான். இது வந்து நம்ம ஈபிட்டையும் டான்ட்டையும் சொல்லிட்டு இருக்கப்ப இந்த பக்கம் கருக்கு வந்து பார்த்தீங்கன்னா குரங்கோட வாசம் அடிக்குதா, அதை மோந்து அதை பிடிக்கலாம் இல்லை மண்ணுக்குள்ளே தான் இருக்கா அப்படின்னு மண்ணெல்லாம் தோண்டி ஒரு பைத்தியமாகவே ஆயிட்டாங்க. அந்த அளவுக்கு அந்த குரங்கு அவங்கள வந்து துன்பம் பண்ணியிருக்கு. இந்த பக்கம் தங்கு 2 பழத்தாக்கிறான் சாப்பிடலான்ட்டு, அதையும் அந்த குரங்கு அவனுக்கு தெரியாமலே எடுத்துட்டு போயிருதுங்க. இந்த அப்படியே இந்த பக்கம் ஈப்பும் டானும் பாட்டிகிட்ட இருந்து எப்படியோ தப்பிச்சிட்டோம் அப்படின்னு மலை மேலே ஏறிட்டு இருக்காங்க. அதாவது இங்கே எதனா குரங்கு வரும், இங்கே தான் இருக்கும் அதோட கூட்டம், நம்ம எப்படியாவது இங்கே போய் அழிக்கலாம் அப்படின்ற மாதிரி மேலே ஏறிக்கிட்டு இருக்கப்ப அங்கே தான் அவங்களுக்கு ஒரு டிஸ்ட் காத்துட்டு இருக்கு. இந்த பக்கம் பில்லு ஒரு மிஷின் செஞ்சிருக்கான். அதாவது குரங்குகளை அந்த மிஷினை வச்சு விரட்டுற மாதிரி. ஆனால் அந்த குரங்குங்க சும்மா இருக்குமா, இங்கேயும் வந்துடுதுங்க. இங்கேயும் வந்து அவன் செஞ்சு வச்ச மிஷினை சின்ன பின்னமா ஆக்கி அதை காற்றுல பறக்க விட்டுருதுங்க. பில்லும் என்னென்னமோ ட்ரை பண்ணி பார்க்குறான். ஆனால் ஒன்றுமே அந்த குரங்கு கிட்ட செயல்படலை. ஏன்னா குரங்கு அவனோட ரொம்ப புத்திசாலியாக இருக்கும் போல. இப்போ இந்த நேரத்தில் தான் அவன் வந்து வேற விதமாக யோசிக்க ஆரம்பிக்கிறான். இந்த பக்கம் பாட்டி நம்மளோட காயை பிடிச்சடிக்க, ஏமா என்ன தேவலாமா அடிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி காய் கேட்குறான். இப்போ பாட்டி அந்த 2 பொண்ணுங்களை எங்கே போனாங்க, ஓன்ட்ட தானே இருந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். காயம் அதுக்கு அங்கே தான் ஆடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறான். ஆனால் பாட்டி இருந்துட்டு, என்னடா எனக்கு கண்ணு தெரியாது நினச்சிட்டியா, வயசான கிளவி நினைக்காத, அடிச்சுன்னா பல்லு எல்லாம் கொட்டிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் அப்படியே அவனுக்கு ஒரு மேஜிக்கை போட்டு தூங்க வைக்கிறாங்க. அந்த பயப்புலையும் வந்து பார்த்தீங்கன்னா தூங்கிடுறான். பாட்டிக்கிட்ட என்னென்ன திறமெல்லாம் இருக்குன்னு பாருங்களே. ஈப்பும் டானும் அப்படி இப்படின்னு பேசிட்டே மலை மேலே ஏறிடுறாங்க. ஏறினதுக்கு அப்புறம் தான் தெரியுது அவங்க கையில் ஒரு கல் மாதிரி கிடைக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா இது ஒரு பல்லு, இது மூலியமா தான் அவங்க படம் வரைவாங்க அப்படின்னு பேசிட்டு இருக்கப்பவே அங்க இருக்க பாறை அப்படியே அசைய ஆரம்பிக்குது. நான் கூட இது வெறும் பாறை அப்படின்னு தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா பல்லு முளைச்ச ஒரு விலங்கு மாதிரி இருக்கு. இந்த இடத்துல பாட்டியோட என்ட்ரியும் வருது. தானே எப்படி அந்த தாவரத்துல இருந்து தப்பிச்சிடுறா. இப்ப நம்மளோட ஈப்போட தாவரத்தை அறுத்து விட நம்மளோட ஈப்பு கீழே விழுவ போக டான் எப்படியே ஹீரோயின் என்ட்ரி கொடுத்து காப்பாத்திடுறா. இப்பதான் பாட்டி சொல்றாங்க, இந்த மலையில நிறைய ஆபத்தான விஷயங்கள்லாம் இருக்கு, முதல்ல நம்ம இங்க இருந்து கிளம்பணும் அப்படின்னு. ஆனா அந்த மலையோ அவங்களை கீழே விடுற மாதிரி இல்லை, எல்லா இடத்தையும் அடைச்சிருது. ஆனா நம்மளோட டான் இருக்கல்ல, அவளுக்கு ஒரு பறவையை தெரியும். அந்த பறவை மூலியமா அவங்க 3 பேரும் அப்படியே அங்கிருந்து தப்பிக்கிறாங்க. இல்லாட்டினா அவங்க அங்கேயே மாட்டிட்டு இருந்திருப்பாங்க. இப்போ இந்த பக்கம் நம்மளோட டானோட அம்மாவும் ஈப்போட அம்மாவும் யார்கிட்ட பேசிட்டு இருக்காங்கன்னா, பில்லும் கருக்கு இருக்கா இல்லையா, அவங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்காங்க. நீங்க ஒன்னுத்துக்குமே ஆக மாட்டீங்க, குரங்குகளை எப்படி விரட்டணும் அப்படின்னு எங்களுக்கு தெரியும்னு அப்படியே ஒரு இன்ட்ரோ போட்டு காமிப்பாங்க பாருங்க. இவங்க 2 பேரும் அடிச்ச அடியில் அந்த குரங்குலாம் 7 ஊர் தாண்டி போயிருக்கோம். ஆனா இவனுங்க என்னமோ வலை செய்யறேன் குரங்க விரட்டுறேன்னு வித்த காமிச்சிட்டு இருக்கானுங்க. இங்க ஈப்பும் டானும் இன்னைக்கு நடந்த விஷயத்தை பத்தி பேசிட்டு இருக்கப்ப நம்மளோட டான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கல்லை கீழே விட்டுருப்பா. அதை ஈப்பு வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து கொடுக்க அப்படியே இன்னையோட என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா படம் வரைஞ்சிட்டே முடிச்சிருப்பாங்க. நம்ம இன்னொரு ஆளை மறந்துட்டோம். காயின்ற ஒரு பையன் தூங்கிட்டே இருந்தா இல்லையா, அவன் இன்னமும் தூங்கிக்கிட்டே தாங்க இருக்கான். அப்படியே இதோட எபிசோடு முடியுது. இது அடுத்த எபிசோடு. இந்த எபிசோட்ல அப்படியே அழகான மரத்தை காமிச்சு பில்லோட ஃபேமிலியை காமிக்கிறாங்க. எப்பவும் போல பில்லோட ஒய்ஃப் பில்லை திட்டிகிட்டு இருக்க அப்படியே அந்த இடத்துல கட் பண்ணா நம்மளோட ஈப்போட அம்மாவை தான் காமிக்கிறாங்க. அதாவது என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, அந்த குட்டி பொண்ணு சாண்டி இருக்கா இல்லையா, அவளுக்கு வந்து காட்டில் எப்படிலாம் வாழ்றது அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிட்டு
கொடுத்துட்டு இருக்கப்ப இந்த இடத்துல டானோட அம்மா வந்து பொண்ணுங்களுக்கு இப்பெல்லாம் அப்படி சொல்லிக் கொடுக்கக்கூடாது, அவங்க வளர்ந்ததுக்கப்புறம் அவங்களே கற்றுக்குவாங்க, இப்போ இருக்க வரைக்கும் நம்ம தான் பொண்ணுங்களை பார்த்துக்கணும் அப்படின்ட்டு வாழைப்பழம் சாப்பிட்றத கூட டானுக்கு சாப்பிட தெரியாதுன்னு அவங்களே உரிச்சு கொடுக்குறாங்க. இதெல்லாம் பார்த்தா கைப்போட அம்மாவுக்கு எவ்வளோ கோவம் வரும். குட்டி பொண்ணுக்கே சொல்லி கொடுத்தா தானடா குழந்தை வளர்றப்ப நல்லா வளரும் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு கோவம். இந்த பக்கம் காய் நிற்கிறத பார்த்துட்டு பில்லு நான் வாடா உனக்கு எல்லாத்தையும் சொல்லித்தரேன் மவனே அப்படின்ற மாதிரி அவனை கூட்டிட்டு போய் அவனோட எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா அவனை யூஸ் பண்ண பார்க்குறாங்க. அதாவது அவர் நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணுவார், அதை நம்மளோட காயை வச்சு செயல்படுத்தலாம் அப்படின்ட்டு அவனை கூப்பிட்டு போகிறாங்க. ஆனால் அது அந்த பயப்பிள்ளைக்கு தெரியல. இந்த பக்கம் ஈப்பும் டானும் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து விளையாடுறதுக்கு ரெடி பண்ணிட்டாங்க. அதாவது ஒரு பால் மாதிரி ஊட்டியிருக்காங்க, புல்லுலேயே செஞ்சுருக்காங்க. அதை வந்து எக்ஸ்பெரிமெண்ட்லாம் இங்கே பண்ணி பார்க்குறாங்க. அதாவது இது வந்து ஓட்ட உழுவுதா அப்படின்ற மாதிரி கையில் கிடைக்கிற பொருள்லாம் எடுத்து அடிச்சு பார்க்க அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா சேஃபாக தான் இருக்குது. இப்போ இந்த தான் வந்து உருட்டி பார்த்து விளாட்லான்னு அவங்க அப்படியே மலைக்கு கொண்டு போகிறாங்க. இங்கிட்டு டானோட அம்மா யோகா செஞ்சுக்கிட்டு இருக்கப்ப நம்ம சாண்டி வந்து பார்த்தீங்கன்னா கருக்குன்னு ஒரு சவுண்டை விட்டுட்டு அவளும் வந்து பார்த்தீங்கன்னா யோகா பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறப்ப டானோட அம்மாவுக்கு ரொம்பவே பிடிச்சி போயிருது. சரி வாடி கண்ணு, நான் உனக்கு என்னென்னலாம் கற்று தரணுமோ அதெல்லாம் கற்று தரேன் அப்படின்னு ஒரு பொண்ணுக்கு என்னென்னலாம் தேவையோ அதெல்லாம் வீட்டுக்கு கூட்டு போய் கற்று தராங்க. ஆனால் சாண்டிக்கு இதெல்லாம் ரொம்பவே புதுசாக இருக்கு. கையில் ஸ்பூன் கொடுத்தா அதை கத்தின்னு நினச்சி மரத்தில் குத்தி விளாண்டுக்கிட்டு இருக்கா. பூவை கொடுத்தா இதெல்லாம் நான் இப்போ இருக்குது அப்படின்னு கீழே போட்டு உடைக்க அவங்களுக்கு என்ன பண்ணுறேன்னே தெரில. அந்த ஸ்பூனை பழத்தை எடுத்து சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லி கொடுக்க அவளும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பழத்தைக்கு எப்படி எடுத்து சாப்பிட்றா. இப்போ தான் சாண்டிக்கு புரிய வருது அவங்க என்னென்னலாம் சொல்கிறாங்க, நம்ம எப்படியெல்லாம் இருக்கணும் அப்படின்னு. ஒரு கட்டத்துக்கு மேலே அவளே நல்ல குழந்தையா மாறிட்டா. இப்போ தான் டானோட அம்மாவுக்கு ஒரே சந்தோஷம். இந்த பக்கம் ஆனால் நம்ம ரெண்டு பசங்களும் சும்மா இருப்பாங்களா, அந்த பால் மேலே ஏறி உக்காந்துக்கிட்டு அந்த கரெக்ட்லேருந்து கீழே உருண்டுட்டு ஓட இதே ஒரு விளையாட்டாக வச்சுட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஈப்போட அம்மா வீட்டுக்கு வர பூ கூட எடுத்துட்டு அங்கே டானோட அம்மா இருப்பாங்க இல்லையா, அவங்க அப்படியே நகர்ந்து சாண்டியை காமிக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரே அதிர்ச்சி, என்னடா என் குழந்தைய மேக்கப் பண்ணி வச்சிருக்கா, நான் குழந்தைய எப்படிலாம் வளர்க்கணும்னு ஆசைப்பட்டா இவ எப்படியெல்லாம் மாற்றி வச்சிருக்கா அப்படின்னு. சுத்தமாக ஈப்போட அம்மாவுக்கு இதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது. ஆனால் டானோட அம்மா என்ன நினைப்பாங்கன்னா குழந்தைங்களுக்கு இப்போயே ப்ரெஷர்லாம் கொடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி. ஆனால் சாண்டியோட அம்மா அதெல்லாம் புரிஞ்சுக்கிற நிலமையிலே இல்லை. சரி என்ன பண்ணுறது அப்படின்னு டானோட அம்மா விட்டாங்க. இந்த பக்கம் நம்மளோட காய் வலுவாக மாட்டிட்டான். அதாவது பில்லு வந்து இந்த ஜூஸ் எடுத்து குடி அப்படின்னு சொல்ல அவனும் கையை வைக்கிறான். ஆனால் மேலே இந்த கல் விழுந்து அந்த கல்லை உடையுது. என்னடா என்ன பண்ணுறீங்க, கொலை பண்ண பார்க்குறியா அப்படின்னு அவன் பயந்துட்டே இருக்கான். ஆனால் மாட்டிட்டான் விடுவா. இந்த பக்கம் ஈப்போட அம்மா வந்து பார்த்தீங்கன்னா சாண்டியை கூப்பிட்டு காட்டு சைடு வர எப்படிலாம் பண்ணுறேன்னா அது மாதிரிலாம் பாருமா அப்படின்னு சொல்கிறப்ப சாண்டி வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக மாறிட்டா இல்லையா. டானோட அம்மா கொடுத்த ஸ்பூனை ஒரு பொக்கிசம் மாதிரி வச்சு விளாண்டுட்டு இருக்கா. இப்போ இந்த நேரத்தில் பேசிக்கிட்டு இருக்கப்பவே நம்மளோட ஈப்போட அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்க மேலே ஒரு மரம் விழ வருது. ஆனால் நம்ம சாண்டி சூப்பராகவே போய் காப்பாற்றிடுறா. இப்போ தான் ஈப்போட அம்மாவுக்கு புரிய வருது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கற்றுக்கிட்டா தான் நம்ம பொண்ணு உயிர் வாழும் அப்படின்ட்டு. இப்போ டேரெக்டாக அங்கே போக டானோட அம்மா இருந்துட்டு என்னை மன்னிச்சிரு, உன் பொண்ணை நான் நம்பிட்டு பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறப்ப ஈப்போட அம்மா அதெல்லாம் கிடையாது, நீ இன்னொரு ஆளுக்கு இது மாதிரி கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறப்ப யார் அவளுக்கா, சரி வா நான் திரும்பவும் கற்றுக் கொடுக்குறேன், இன்னும் 2-3 நாள் அவள் எக்ஸ்பர்ட்டாகவே ஆயிரும் அப்படின்னு சொல்கிறா. ஆனால் இவ கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப சரி வேற யார் தங்கு இருக்கான் தங்குக்கா அப்படின்னு சொல்கிறப்ப அவன் கரெக்டாக அந்த நேரத்தில் என்ட்ரு கொடுக்குறான். சரி நான் இவனை பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவங்களும் சொல்லிடுறாங்க. ஆனால் இந்த பயப்புல எப்பவுமே தின்னுட்டு தூங்கிட்டு தான் இருப்பான். இவனை பார்த்துக்கிறது ரொம்பவே கஷ்டம். அது இல்லாமல் இவன் எதையும் கற்றுக்க மாட்டான் சீக்கிரமா. இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு டானோட அம்மா சொல்கிறாங்க. இருங்க நான் முதல்ல தண்ணி குடிச்சிட்டு ஒரு தூக்கத்தை போட்டு வந்துடுறேன். ஆக்சுவலாக அவங்க வந்து அவங்களுக்கு கற்றுக் கொடுக்க சொல்லி தான் கேட்டிருப்பாங்க. ஆனால் அங்கே சீனே மாறி இருக்கும். அதை நம்ம கடைசியாக பார்க்கலாம். இந்த பக்கம் ஈப்பும் டானும் வந்து பார்த்தோன்னா ஒரு பெரிய செயலை செய்ய போகிறாங்க. அதாவது மலை உச்சியிலிருந்து அவங்க பாட்டி மேலே விழுவது தான் பிளானு. அதே மாதிரி அவங்க மேலே விழுந்துட்டாங்க. அந்த பாட்டியை பார்த்தீங்களா நஞ்சு போய் சட்னி மாதிரி ஆயிட்டாங்க. இந்த பக்கம் தங்க பார்த்தீங்கன்னா அந்த மரத்தில் ஒரு இலை விழுகிற மாதிரி இருக்கு. அதை பார்த்துட்டே இருக்கப்ப இந்த இடத்துல டானோட அம்மா என்ட்ரி கொடுக்குறாங்க. டே என்னடா வாழைப்பழத்தெல்லாம் சாப்பிட்டு இப்படி தூக்கி போட்டு வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு சீப்பை கொடுக்குறாங்க. இதுதான்டா தலை செய்வதுக்கு அப்படின்னு. ஆனால் அவன் என்ன பண்ணுறான், அதை காலை தேய்ச்சிக்கிட்டு இருக்கான். அவனுக்கு என்ன ஒன்றுமே தெரியாது இல்லை. இப்போ அப்படியே ஒவ்வொன்றா சொல்லி தராங்க, இப்படி தாண்டா பண்ணணும், இதெல்லாம் இருக்குடா அப்படின்னு. அவன் அதெல்லாம் கண்டுக்கிற மாதிரி இல்லை. இப்போ அவங்க மண்டையை போட்டு பிச்சுட்டு கிடக்குறாங்க. அது இல்லாமல் அவன் மேலே இந்த ஸ்மெல் வருது. முதல்ல நீ குளிடா அப்படின்னு அவனை முதல்ல இழுத்துட்டு போகிறாங்க. இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு மிஷினை செய்ய ஆரம்பிச்சிட்டான் நம்ம பில்லு. இப்போ அந்த பழத்தை அதில் வச்சு அவன் மேலே அடிக்க நம்ம காய் நான் என்னடா பாவமானே அப்படின்ற மாதிரி இருக்கான். இப்போ அப்படியே இந்த பக்கத்து கூட்டு வந்து நீ குளிச்சுட்டு வந்து இந்த பெட்டில் தான் படுக்கணும் அப்படின்னு சொல்கிறப்ப அந்த அழுக்கோடையே வந்து படுக்கிறான். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா குளியல் ரூமுக்கு கூட்டு போய் அவனை விட அவன் பார்த்தீங்கன்னா கடைசியில் ரூமுக்குள்ளே இருக்க மாட்டான், அவன் வெளியில் இருப்பான். யாரா நீ கோமாளி வெளியில் இருக்க, உனக்காக தான் சுடு தண்ணி உள்ளே வச்சிருக்கேன், நீ இன்னும் உள்ளே போகலையா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே உள்ள தள்ள. இந்த பக்கம் ஈப்பும் டானும் அடுத்து வந்து ஒரு பெரிய பிளான் பண்ணுறாங்க. அதாவது பெரிய மலை உச்சியிலிருந்து கீழே விழுந்துட்டு போகிற மாதிரி. அதே மாதிரி அவங்களும் விழுந்துட்டு போயிட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் இதாக சாக்குன்னு பொழுதுக்கும் விளாண்டுட்டே இருப்பாங்க. இந்த பக்கம் லஞ்ச் அப்படியே ரெடி ஆகுது. காயோட ஃபேஸை பார்த்தீங்களா எந்த அளவுக்கு சோர்ந்து போயிருக்கானு. அந்த அளவுக்கு அவன் எக்ஸ்பெரிமெண்ட்ல பார்த்தீங்கன்னா அடி வாங்கியிருக்கான் பில்லோட எக்ஸ்பெரிமெண்ட்ல. இதான் சாக்குன்ட்டு பில்லோட மேலேயும் பழத்தை எடுத்து அடிச்சிடறான். இந்த இடத்துல அவன் கொஞ்சம் சந்தோஷமாயிடறான்ல. டானோட அம்மா தங்கியும் சாப்பிட கூப்பிடலான்னு போறப்ப அவன் பார்த்தீங்கன்னா வாழைத்தாரெல்லாம் சாப்பிட்டுருப்பான் போல. ஒரு பழம் 2 பழம் கிடையாது, சீப்பு கணக்காகவும் சாப்பிடல, தாறு கணக்காக சாப்பிட்ருக்கான். இப்போ அவங்க அம்மா போய் குளிச்சுட்டு இந்த ட்ரெஸ்ஸை போட்டு சாப்பாட்டுக்குவா அப்படின்னு சொல்கிறப்ப இப்போ அப்படியே நைட் ஆகிருது. ஏன்னா தங்கு தூங்கிட்டே இருக்கான். இப்போ தூங்கி எந்திரிச்சு வரான் பாருங்க, வாழைப்பழத்தோல்லாம் அவன் மேலே
ஒட்டிட்டு இருக்கு. டானோட அம்மா என்ன சொல்றாங்க, டேய் உன்னை நான் குளிச்சுட்டு தானேடா வர சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்பவே பின்னாடி ஒரு உருண்டை ஓடியாருது. வேற யாரு, அவனுங்க 2 பேரும் தான். இவங்க 2 பேரும் டானோட அம்மாவை துரத்திட்டு போக இப்போ நம்மளோட சாண்டி ஒரு செயல் பண்ணுவா பாருங்க. அந்த உருண்டையில இருந்து அவங்கள தப்பி வைக்கிறதுக்காக அவங்க மேல அந்த கரண்டிய ஸ்பூன், அதாவது ஒரு கத்திமா இருக்கு, அதை தூக்கி போடுறாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா எப்படியும் அந்த உருண்டையில இருந்து தப்பிக்க இப்போ இந்த இடத்துல சாண்டி வந்து பார்த்தீங்கன்னா மாசின்னு இறங்குறா. இப்போ அப்படியே அவங்க சாப்பாட்டை சாப்பிட்டுட்டு அப்படியே இன்னைக்கான இரவையும் முடிக்கிறாங்க. அவ்வளோதான், இதோட இந்த எபிசோடு முடியுது. அடுத்த எபிசோட்ல என்னெல்லாம் நடக்குது அப்படின்றத இப்பயே பார்க்க ஆரம்பிச்சிடலாம். சரி, எல்லாம் ரெடியா இருக்கீங்களா அடுத்த எபிசோடுக்குள்ள போக? சரி வாங்க போலாம். இப்போ ஸ்டார்டிங்லேயே நம்ம ஈபியும் டானையும் தான் காமிக்கிறாங்க. தலையில் நாடா மின்மினி பூச்சி அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஏதோ ஒரு தாவரங்க. அது எப்பவுமே லைட் எரிஞ்சிட்டே இருக்குமா, அதை வந்து இவங்க விளக்கு மாதிரி யூஸ் பண்ணுறாங்க. சரி இப்போ எங்கடா வந்திருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு குகைக்குள்ளே தான் வந்திருக்காங்க. அதாவது அவங்க அப்பா அம்மாலாம் வாழ்ந்துருப்பாங்கல்ல, அவங்க சின்ன வயசுலேருந்து வாழ்ந்துட்டு ஒரு குகைக்குள்ளே படம் மாதிரி வரைஞ்சி வச்சிருப்பாங்க. அதை பார்க்க போகலான்னு தான் போகிறாங்க. நம்ம சீனில் சொல்லணும்னா அது ஒரு எக்ஸிபிஷன் சொல்லலாம். இவங்க 2 பேர் பார்த்துக்கிட்டு இருக்கப்ப நம்ம ஈப்போட கண்ணுக்கு வந்து பார்த்தோன்னா அவங்க அப்பா அம்மா செஞ்ச ஒரு செயல், அது ஒரு வினோதமான ஒரு மிருகம். அந்த மிருகத்தை பார்த்தோன்னா இது அப்பா அம்மாட்ட போய் கேட்டே ஆகணுமே அப்படின்னு அந்த கல்லை உடச்சி அப்படியே அவங்க அப்பா அம்மாட்ட எடுத்துன்னு வந்து கேட்க அவரோட அப்பா வந்து பார்த்தீங்கன்னா மறந்த மாதிரி ஆக்ஷன் கொடுத்துட்டு இருக்காரு. ஆனால் அவங்க அம்மா வந்து பார்த்தீங்கன்னா ஓ இதுவா, இது எனக்கு தெரியுமே, உங்கள் அப்பா இதை காமிச்சு தானே என்னை இம்ப்ரெஸ்ஸே பண்ணாரு அப்படின்னு சொல்கிறப்ப அவருக்கு அப்படியே வெக்கமாக வருது. இப்போ எங்களையும் அந்த இடத்துக்கு கூட்டு போங்க, நாங்களும் அந்த இடத்தெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு நம்மளோட ஈப்பு ரொம்பவே ஆர்வமாக உட்காந்துருக்கா. ஆனால் அவங்க அப்பா வந்து பார்த்தீங்கன்னா கூடாது அப்படின்னு சொல்கிறப்ப இல்லை நான் கூட்டு போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈப்போட அம்மா அவங்கள கூட்டு போக இந்த சைடு டானோட அம்மாவும் டானும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கூடயே போகிறாங்க. போகிற வழியில் டானோட அம்மாவும் அந்த விலங்கை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. நாங்களும் அந்த மாதிரி விலங்கெல்லாம் பார்த்துருக்கோம், நானும் என் ஹஸ்பண்டும் நாங்களும் கூட படம்லாம் வரைஞ்சி வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அது வந்துன்னா டான் நம்புற மாதிரி ஒன்றும் இல்லை. இப்போ போயிட்டு இருக்க வழியிலேயே ஒரு பாறை கொண்டு வரையாருது. அதை ஈப்போட அம்மா பிடிச்சிடுறாங்க. ஆனால் டானோட அம்மா திரும்பி பார்க்குறப்ப ஈப்போட அம்மா அந்த கல்லை கட்டி பிடிச்சிட்டு இருக்க மாதிரி இருக்கு. நீ என்ன இங்கே வந்து விளாண்டுட்டு இருக்க, காட்டில் எப்படிலாம் வாழணும் நான் சொல்லி தரேன்ட்டு டானோட அம்மா அப்படியே ஒரே சீனாக இறங்குறாங்க. ஆனால் இவங்க 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு வெள்ளைக்காக்கா இருக்கு பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஈப்போட அம்மா வந்து ஒளிஞ்சிக்க டானோட அம்மா வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிடறாங்க, நீங்கள் அந்த மரத்து பின்னாடி தான் இருக்கீங்கட்டு, நாங்கள் சும்மா ஜஸ்ட் விளாண்டோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கப்ப இப்போ அவங்களுக்கு ரொம்பவே கோவம் வருது. ஏன்னா அவங்க 2 பேரும் தனித்தனியாக பிரிஞ்சு போனோம் அப்படின்றதான் ஈப்போட அம்மாவோட பிளானும். இப்போ அதே மாதிரி அவங்க 2 பேரும் பிரிஞ்சுட்டாங்களா. இப்போ இவங்க 2 பேரும் இந்த வழியில் போயிட்டு இருக்கப்ப டானு ஒரு சந்தேகத்தில் கேட்குறா, அம்மா நீங்கள் சொன்னதெல்லாம் உண்மைதானா, நீங்கள் முன்னாடி சொன்னது அப்படின்னு கேட்குறப்ப ஆமாம்மா நாங்களும் இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கப்பவே வானத்தில் பார்த்தீங்கன்னா விசித்திரமான விலங்குகள்லாம் பறக்குது. அதை பார்த்துட்டே இவங்க குளிக்குள்ள என்னடா சத்தம் கேட்குதே அப்படின்னு ஈப்போட அம்மா வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தா அவங்க 2 பேரும் குழியில் கிடக்குறாங்க. சரின்ட்டு கவுத்தை கட்டி அவங்க 2 பேர்த்தையும் மேலே ஏற்றி இதுக்கு மேலே உங்களை தனியாக விடக்கூடாது, சரி நம்ம ஒன்றாவே போகலாம் அப்படின்ட்டு இப்போ 4 பேருமே சேர்ந்தாப்புல போயிட்டு இருக்காங்க. இந்த சைடு நம்ம பசங்க 2 பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா சென்ட் தயாரிக்கிறாங்களாமா, அதாவது ஸ்மெல் வரணுன்ட்டு. என்னடா வாசம் வரணுன்ட்டு அலுவன பழத்தெல்லாம் போட்டு என்னை கொல்ற அப்படின்னு கருக்கு ஒரு கவலை. இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த விலங்கை பற்றி தான் பேசிட்டு இருக்காங்க. அதுக்கு கூர்மையான கொம்புகள்லாம் இருக்கும், நடுவில் மாட்டிட்டோம்னா நம்மளை முட்டிரும் அப்படின்னு பேசிகிட்டே இருக்காங்க. இந்த 2 பொண்ணுங்களுக்கும் ஆர்வமாக இருக்குது. இப்போ அதே நேரத்தில் போன எபிசோடில் பார்த்தா இல்லையா அந்த தாவரம் வந்து இவங்க 3 பேர்த்தையும் பிடிச்சிட்டு போக இந்த பக்கம் டானோட அம்மா வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட பேக் ஸ்டோரி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி எனக்கு தழும்புலாம் அப்படி ஏற்பட்டிருக்கு அப்படின்னு. இந்த நேரத்தில் நம்மளோட ஈப்போட அம்மா எப்படியும் அவங்கள காப்பாற்றிட்டாங்க. இப்போ அந்த தாவரம் டானோட அம்மாவை நோக்கி போக அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த கவுத்தை மரத்து மேலே போட்டு ஒரு இது மாதிரி இழுத்து கட்டிட்டு நான் எப்படி அப்படின்னு கேட்க அம்மா சூப்பராக பண்ணியிருக்கீங்கன்னு டானோ அவங்க அம்மாவை பெருமையாக பேச இப்போ அப்படியெல்லாம் பேசிட்டு மலையில் ஏறுறாங்க. மலையில் ஏறி பார்த்தா தான் தெரியுது அங்கே பார்த்தீங்கன்னா விசித்திரமான ஒரு 3 விலங்குகள் வருது. இதுகிட்ட இருந்து எப்படி தப்பிக்க போகிறாங்கன்னு தெரியல. இந்த நேரத்தில் தான் டானோட அம்மா ஒரு செயல் பண்ணுறாங்க, அதாவது பாட்டு பாடுறாங்க. இவங்க பாடுற பாட்டுக்கு யாராக இருந்தாலும் மயங்கிடுவாங்க. அதே மாதிரி இந்த விலங்குகளும் பார்த்தீங்கன்னா தூங்க டானு கூடவே சேர்ந்து தூங்கிடுறா. இப்போ டானை தூக்கிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்ப பில்லும் கருக்கும் ஆற்றுல வந்ததுன்னா படுத்துட்டே பேசிட்டு இருக்கானுங்க. இன்னைக்கு நம்ம எதுவுமே பண்ணல, சும்மா தான் இருந்திருக்கோம், தோட்டத்தில் போயிருந்தா கூட எதுனா வேலை செய்யலாம் அப்படின்னு சொல்கிறப்ப பில்லுக்கு என்னமோ செண்டு பாட்டில் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு அவனுக்கு ஒரு சந்தோஷம். இவங்க 4 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த விசித்திரமான விலங்கை கண்டுபிடிச்சிட்டானுங்க. அதாவது அந்த வரைபடத்தில் இருந்ததை இப்போ பார்த்துட்டு அந்த விலங்கிட்ட போய் எப்படி விளையாடுறது அப்படின்னு பேசிட்டு இருக்கப்ப ஈப்போட அம்மா இருக்காங்க இல்லையா, வாக்கான நான் உன்னை கூட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி ஈப்போ அங்கேருந்து கூட்டு போகிறாங்க. அது வரைக்கும் நீங்கள் எங்கேயே வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் உள்ளே போக ஃபர்ஸ்ட் போகிறப்ப ஜாலியாக தான் இருக்க மாதிரி இருக்கு. ஆனால் அந்த விலங்குகள்லாம் தூங்கிட்டு இருக்கு. இதை எப்படி எழுப்புறது அப்படின்னு ஈப்போ வந்து அவங்க அம்மாட்ட கேட்க அவங்க அம்மா வந்து பார்த்தீங்கன்னா கத்தி கூச்சலிடுறாங்க. ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா வாழை கூட அசைக்க மாட்டேங்குது. என்னென்னமோ ட்ரை பண்ணி பார்க்குறாங்க, ஆனால் ஒன்றுமே பண்ண முடியல. இந்த பக்கம் மேலே டானும் அவங்க அம்மாவை வந்துட்டு என்னதான்டா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு வேடியை பார்க்க இந்த பக்கத்து அவங்களால அந்த விலங்கு எழுப்பவே முடியல. தெரியாதனமாக நம்மளோட ஈப்பு இருக்கா இல்லையா விசில் அடிக்க அங்கே இருக்க ஒவ்வொரு மிருகமும் அப்படி எழுந்துக்க ஆரம்பிக்குது. இப்போ அப்படியே மேலே ஏறி தாவி குதிக்க இதுதான்டா சாக்கு அப்படின்ட்டு ஈப்போட அம்மாவும் அப்படியே விளையாட ஆரம்பிக்கிறாங்க. அதாவது அது மேலே ஏறி குதிக்க, அது மேலே குதிக்கிறப்ப அது மேலே அவங்க உட்காந்துட்டு குதிக்க ஒரே குதூகலமாக இருக்கு. ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இதே போர் அடிச்சிடும். அது மட்டும் இல்லாமல் பயங்கரமாக மாறிடும். இப்போ அது மாதிரி தான் மாற. ஆனால் டானோட அம்மா வந்து சும்மா இருக்க மாட்டாங்க. இப்போதான் அவங்களோட ஸ்டோரியே தெரிய வரும். இப்போ நீங்க இருமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கீழே குதிச்சு இப்போ அவங்க 2 பேர்த்தையும் வந்து பார்த்தீங்கன்னா கையை பிடிச்சி வெளியில இழுத்துட்டு வருவாங்க பாருங்க. இப்போதான் இவங்களோட ஹீரோயின் என்ட்ரி நீங்க பாப்பீங்க. நானே இவங்களை பத்தி முழுசா தெரியாம நினைச்சிட்டு இருந்தேன். போக போக தான் தெரியுது இவங்களும் டெரரான ஆளு தான். எல்லா மாதிரியான சம்பவத்தையும் பார்த்துருக்காங்க
இருக்காங்க அப்படின்ட்டு. எப்படியோ உங்க 2 பேத்தையும் வந்து நான் கஷ்டப்பட்டு கூட்டு வந்துற. இப்போ திரும்பி பார்த்தா தான் தெரியுது நம்ம டானும் காப்பாற்ற போறேன்னு அந்த விலங்கு கிட்ட மாட்டிக்க. அவங்க அம்மா அப்பா தான் சொல்றாங்க, அவளை எங்கேயும் போவேணான்னு சொன்னேன், என் பேச்சை கேட்காம போயிட்டா, நீங்க எங்கேயே இருங்க, நான் அவளை காப்பாற்றிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செகண்ட்லேயே அந்த பொண்ணையும் காப்பாற்றிடுறாங்க. இப்போ அப்படியே ஈவினிங் டைம் ஆகுது. அப்படியே அந்த விலங்குகளை பார்த்துட்டு அங்கேருந்து அவங்க நடந்த குகையை கூட்டு வராங்க. அதாவது டானோட அம்மா இருப்பாங்க இல்லையா, அவங்க என்னென்ன சாகசெல்லாம் பண்ணாங்களோ அந்த குகையில கூட்டு வந்து காமிக்கிறாங்க. இந்த பக்கத்து பில்லும் கருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறேன்னு தெரியாம மண்ணை நோண்டிட்டு படுத்துக்கிட்டு இருக்க நேரத்தில் தான் ஒரு அந்த ராட்சச பறவை மேலே பறந்துட்டு இருந்தது இல்லையா, அது வந்து நம்ம பில்லை தூக்கிட்டு போய் ஆற்றுல போட, அது சும்மா ஆற்றுல போட்டிருந்தா கூட பரவாயில்ல, அங்கே அவங்க 4 பேர் குளிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக தூக்கிட்டு வந்து அவனை போட, பயப்புலைக்கு இதுக்கு மேலே என்னென்ன நடக்கும் அப்படின்றது உங்களுக்கே தெரியும். இதோட இந்த ஒரு சீசன் முடியுது. எல்லா எபிசோடையும் கவர் பண்ணியாச்சு சீசன் 1ல. இந்த சீசன் 1 எப்படி இருந்துச்சு அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல லீவ் பண்ணிட்டு போயிருங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். டாடா, பை பாய்.